வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட 25வது பாடல் வரிகள் விளக்கத்தை பார்க்கலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தேவகிக்கு மகனாக அவதரித்து அதே இரவில் யசோதை மகனாக மாறி கம்சனின் கண்களில் படாமல் ஒளிந்து வளர்ந்தவனே அப்படின்னு பாடுறாங்க. தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைந்த, தரிக்கிலான் ஆகித்தான்னா பொறுக்க இயலாதவன் அப்படின்னு அர்த்தம். தீங்கு நினைந்த, தீமை செய்ய நினைத்த. யாரு? கம்சன். உன்னை அழித்துவிட முடியும் என்று கம்சன் நினைத்தான். ஆனால் அவனது அனைத்து முயற்சிகளுமே தோல்வியில முடிந்தன. நீயோ அவனுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினாய். கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. கருத்தை பிழைப்பித்துனா அந்த எண்ணத்தை பொய்யாக்கி, கஞ்சன்றது கம்சனை சொல்றாங்க. கோகுலவாசிகள் வயிற்றில் பயம் என்னும் நெருப்பை உண்டாக்கியவன் கம்சன். ஆனால் கிருஷ்ணனோ கம்சன் வயிற்றில் நெருப்பை உண்டாக்கியவன். கம்சனின் கருத்தை பிழையாக்கியது என்பதற்கு உரையாசிரியர்கள் தரும் விளக்கம் இதுவே. அறுத்தித்து வந்தோம் பறைதருதி யாகில். அறுத்தித்துனா வேண்டுதல் செய்து, யாசித்து வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. தருதி யாகில்னா திருவுள்ளம் இருந்தால் தந்தருள்வாயாக. வைணவத்தின் அடிப்படை பணிவுதான். திருவுள்ளமாயின் செய்தருள வேண்டும் என்பதே வைணவத்தில் பெரியோரிடம் வேண்டும் முறை. திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். திருத்தக்க செல்வம்னா திருமகளை ஒத்த, சேவகம்னா கைங்கரியம். எங்கள் வருத்தம் தீர்ந்து, அதாவது பாவ குறைகள் கர்ம விலைகள்லாம் தீர்ந்து மகிழ்ந்திருப்போம் அப்படின்னு பாடுறாங்க. ஐஸ்வர்யங்களின் அனைத்து மொத்த வடிவாக திகழ்பவள் திருமகள். அவளது நாயகன் மகாவிஷ்ணு. அவளை தன் மார்பில் அணிந்தவன். திருமகளே அவனுக்கு ஓர் அங்கம். எனவே திருத்தக்க செல்வம் அப்படின்னு பாடுறாங்க. திரு என்பது பரமனின் அத்துணை குணநலன்களையும் ஒருங்கே குறிப்பது. எனவே அவன் திருத்தக்க செல்வன். மகிழ்ந்து, மகிழ்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லாமல் மகிழ்ந்து மட்டும் சொல்லப்படுறது முக்காலத்துக்கும் பொதுவான சொல்லாக இங்கே கொள்ளப்படுது. முக்காலத்திலும் மகிழ்ச்சி என்பது காலத்துக்கும் அப்பாற்பட்ட மகிழ்ச்சி. அதுதான் பேரின்பம். எந்த இன்பத்துக்கு இணை கிடையாதோ அத்தகைய இன்பம் அவனாம் அவனை மட்டுமே நினைவில் வைத்திருப்பது. வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதை மட்டுமே தொழிலாக கொண்டிருப்பது. ஆண்டாள் யாசிக்கும் பறை அல்லது வரம் இதுதான். அடுத்தடுத்த பாசுரங்களில் இதையே வெவ்வேறு விதமாக வேண்டுகிறாள் ஆண்டாள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள், பகிருங்கள், மறக்காம உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க தமிழ். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.